கர்த்தருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இயேசுவையே பின்பற்றுவோம் என்பதே. ஆண்டவர் இயேசு ஜனங்களிடத்தில் தான் தேவனிடத்தில் வந்தவர், தானே மேசியா, இரட்சகர் என்று பல விதங்களில் தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். அதிலும் குறிப்பாக நானே நல்ல மேய்ப்பன், தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறேன், தன்னுடைய ஆடுகள் தன்னுடைய சத்தத்தை அறிந்து செவி கொடுக்கின்றது, தன்னை பின்பற்றுகின்றது என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆடுகள் மேய்ப்பனை அறிந்து மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுப்பது மிகவும் அவசியமாகும். ஆனால் அதோடு கூட மேய்ப்பனையே உடையவர்களாக மேய்ப்பனையே பின்பற்றுவது மிக மிக அவசியமானதாகும். நாமும் பல விதங்களில் ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறோம், அவருடைய குரலை கேட்கிறோம். நாம் அவருடையவர்களாக அவருடைய மந்தையிலிருந்து இயேசுவையே பின்பற்றுகிறவர்களாய் இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபையினால் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய மந்தையில் எங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் தொடர்ந்தும் உம்முடையவர்களாக உம்மையே பின்பற்றும்படிக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.